கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஐஸ்வர்யா கீதாவோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்து தீபா தான் நம்மளை பழி வாங்குறா அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஐஸ்வர்யா ரூமில் அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. அம்மா, அந்த தீபா உயிரோடு வந்துட்டா, எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ பயமாக இருக்குமா அப்படின்னு பேசி புலம்பிட்டுருக்கேன். அப்போ கரெக்டாக அருண் வந்து ரூம்குள்ளே வராரு. நேராக ரூம்குள்ளே வந்து உட்காந்துருவார். இதையெல்லாம் கவனிக்காமல் ஐஸ்வர்யா அவங்க பாட்டுக்கு அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவளை நான் தான் மலை மேலேருந்து தள்ளி விட்டம்மா, அப்புறம் அவள் எப்படி உயிரோடு வந்தானே தெரியல அப்படின்னு புலம்ப, அதுக்கு அவங்க அம்மா, ஏண்டி மலை மேலேருந்து தள்ளி விட்டல, அவள் உயிரோடு இருக்காளா இல்லையா அப்படின்னு நீ செக் பண்ணி பார்த்துருக்கணும், இப்போ வந்து புலம்புனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த தீபா கார்த்திக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி, அவள் மட்டும் கார்த்திக்கிட்ட சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு அந்த கார்த்தி சும்மா இருந்திருப்பானா? உண்மையை எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டி என் வீட்டுக்காரர்கிட்ட முதல்ல சொல்லி என்னை இந்த வீட்டை விட்டே அடித்து துரத்திருப்பான். தீபா இன்னும் கார்த்திக்கிட்ட எந்த உண்மையும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு, அவள் உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி அவள் கதையை நீ முடிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு, ஆமாம்மா, அவள் கதையை முடிச்சாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும், இல்லைன்னா நான் நல்லா மாட்டிப்பேன், நான் அவள் கதையை முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க. அருண் ஐஸ்வர்யாவே பார்த்துட்டு இருப்பாங்க. அருணை பார்த்ததுமே ஐஸ்வர்யா உடனே வந்துட்டு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கத்துறாங்க. உடனே அருணை எந்திரிச்சு வந்து ஐஸ்வர்யா கையை பிடிச்சி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் எந்த தப்பும் பண்ணலைங்க, அந்த தீபா மேலே இருந்த கோபத்தில் மலை மேலேருந்து நான் தள்ளி விட்டுட்டேங்க, வேறு எந்த தப்பும் பண்ணலைங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, சத்தியமாக நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க அப்படின்னு அருணோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கத்துறாங்க. அப்போது அருண் வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அவர் ஹெட்செட் போட்டுட்ருப்பார். ஐஸ்வர்யா பேசினா எதையுமே அவர் கேட்டிருக்க மாட்டார். அது தெரியாமல் ஐஸ்வர்யா வந்து ரொம்ப பயத்தில் வந்து நான் இந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.